ஹிந்தி சாங்ஸ் உண்டா? ஏன்னா ஹிந்தி சாங்ஸ்மே வந்து நிறைய ஹிட் லிஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ ஹிந்தி சாங்ஸ் இருக்குமா? இல்ல மோஸ்டா தமிழ் தான். டாப் எல்லாம் கேக்குறீங்க, பட் மோஸ்ட்லி தமிழ் பாட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ரெண்டு ஜெனரேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ற சேலஞ்ச் இருக்கு, 90s கிட்ஸ் அண்ட் 2K கிட்ஸ். ஸோ சாங்ஸ் அதை பேஸ் பண்ணி இருக்கணும். ஆமா, அதான் ஜஸ்ட் ஆல் ஆஃப் மை பிளேலிஸ்ட் லைக் ஃப்ரம் பேக் டு 90s டு. யுவன் சார், இந்த ஃபங்க்ஷன்ல கோர்ட் பத்தி ஏதாவது அப்டேட் வருமா? பாடல் வெளியிட்டுள்ள இப்போ நான் அவ்வளவு பேர் ரசிகர் இருந்தாலும் சொல்லுவீங்களா? அப்புறம் கோர்ட்ல விஜய் சார் எத்தனை பாட்டு பாடிட்டாரு, ஏதாவது ஹைலைட் ஏதாவது சொல்லுவீங்களா? அப்போதே சொன்னோம், சொல்லிட்டேன். ஒரு இப்பதான் அவ்வளவுதான். பாடல் வெளியிட்டுள்ள எங்க நடக்க போகுது? ஏன்னா மலேசியால இல்ல, அது அது எனக்கு தெரியாது. ஏஜிஎஸ் தான், ஏஜிஎஸ் தான் கேட்கணும். பட் யா, மங்காத்தா 2 யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்க சொல்லு. இருந்தா அது யாரு அந்த டைம்ல யார் டைரக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அவங்க என்ன ப்ரிஃபர் பண்ணணும், அதுக்கு போயிட்டு செஞ்சிடலாம். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி சூப்பரா இருக்கு. அங்க போனா என்ன நான் மறந்துடுவேன். ஸோ ஸ்டேஜ்ல இருக்கும் போது எங்களுக்குலாம் என்னோட எனர்ஜி தெரியும். நான் இங்க அவங்க எல்லாரும் சந்திக்கிறேன், ரொம்ப சந்திக்கிறேன். ஹலோ யுவன் சார், ஆக்சுவலி இந்த 360 டிகிரி செட்டப் இருக்குல்ல, இது ஆக்சுவலி வந்து இங்க ஆக்சுவலி ஃபாரின்ல எல்லாம் வந்து டோட்டலாவே அந்த செட்டப் இருக்கும், ஆல்ரெடி அந்த செட்டப்ல இருக்கும். ஸோ அவங்க அந்த சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்க புதுசாக அந்த செட்டப்பை போடணும், அதுல சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாம் நீங்க ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்து தான் அந்த ஹோல் பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க. வாங்க வாங்க யுவன் சார், ராஜா சார் வந்து நம்ம இசை ஞானிமோ நிறைய பேர் வந்து ஒரு இசை கடவுளா இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் இந்த உண்மையா விமர்சனம் பண்றாங்க. ராஜா சாரை வந்து புகழ்ந்தவங்கன்னா வேற ஒரு பார்வை. அந்த மாதிரி இந்த கோட்டோட முதல் வரும்போது விமர்சனம் பண்ணாங்க. ஒரே நிமிஷம், விமர்சனங்களை நீங்க எப்படி எது விமர்சனத்துக்கு நான் வந்து விமர்சனமாக பார்க்கிறேன். ஸோ என்ன வந்து எதுவுமே எஃபெக்ட் பண்ணாது. நான் எனக்கு சுத்தி என்னோட க்ளோஸ் பீப்புள் இருக்காங்க, க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ஸோ எனி சார்ட் ஆஃப் இப்போ நான் சில பாடல்கள் கொடுப்பேன், சில பாட்டு வந்து ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து ஹிட் ஆகாது. ஸோ எல்லாம் என்னோட அப்ரோச் எல்லா சாங்குக்குமே நான் என்ன அந்த சாங்க்கு கொடுக்குறப்போ அதுதான் நான் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ எனக்கு ஐ டோன்ட் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு சாங் பிடிக்கலன்னா அது ஏன் பிடிக்கலன்றது அந்த கமெண்ட்ஸ்ல போய் பார்த்துட்டு ஐ கீப் sort of reworking this and you have to move forward. சார், கான்சர்ட்டுக்காக ஸ்பெஷலா நீங்க பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கல்ல, நம்ம டீம்ல இருந்து கூட சொன்னாங்க நிறைய சாங்ஸ் அந்த ரீமிக்ஸா வரப்போகுது அந்த மாதிரி எல்லாம். ஸோ அந்த விஷயத்தை பத்தி சொல்லுங்க சார். Yeah, silly songs நான் சூஸ் பண்ணி கான்செப்ட் வெர்ஷனா idea. Okay. So I'm just trying something. So let's see how it comes. Sir, யுவன் சார், உங்களோட அப்பாவோ இல்ல வேற யாராவது சேர்ந்து பாடக்கூடிய வாய்ப்பு இருக்கா சார் ஷோல இருக்கு, பட் இந்த ஷோல தெரியல. கூப்பிட்டு பாக்குறேன் கண்டிப்பா. யுவன் சார், சிம்பு இதுல இல்ல, கூப்பிடலாம், எல்லாருமே கூப்பிடலாம். இல்ல சார், இப்பவுமே நான் உங்களை கேட்டா என்ன சொல்லுவீங்கன்னா நான் வந்து பிஸி, அங்க வர முடியல இங்க வர முடியல. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க நான் இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன். ஏன் நிறைய இடத்துல உங்களுக்கு பார்க்க முடியும்? இன்னும் நிறைய இடத்துக்கு போறது இல்லை. சார், கான்செப்ட் கோட் படம் ஏதாவது ஸ்பெஷலா பாடுவீங்களா? அப்புறம் முக்கியமா நாங்க பௌதாரணி சாங் வந்து ரொம்ப எதிர்பார்க்கோம். மறைஞ்சாலும் நம்ம பாடல்கள் கூட நம்ம கூடிய இருக்காங்க அப்படின்னு எதிர்பார்க்கோம். மெயில் போல சின்ன சின்ன கண்கள் ஏதாவது பாட வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி ஏதோ கேட்டீங்க. அந்த பாட்டு பெர்ஃபார்ம் பண்றோம். அண்ட் தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் like we are waiting for the masters. Wow. So again, if that comes before, I think
I might also perform with the singer. எங்களுக்காக அந்த சின்ன சின்ன திங்கள் எப்படி உருவானது, அந்த டீம் எப்படி சொல்லுங்க. ஆக்சுவலி அந்த பாட்டு வந்து பெங்களூர்ல கம்போஸ் பண்ணேன். கம்போஸ் பண்ணிட்டு இருந்தப்போ கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே விபி நான் வந்து இல்லை இந்த சாங் பவத்தாவே பாடணும். அப்போ ஷி வாஸ் இன் த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஓகே சரி ஹாஸ்பிட்டல்ல வெளியே வந்து ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். அண்ட் தென் எவ்ரிதிங் ஹேப்பன் ஆஃப்டர் so many days and I was like இந்த பாட்டு எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். அந்த ப்ராசஸ்ல வந்து லால் சலாம் சார் வந்து பம்பா பாக்கியா அண்ட் ஷாகுல் அமீத் ரெண்டு வாய்ஸ் ஏஐல பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அமீன்கிட்ட கேட்டேன் ஓகே ப்ரோ இந்த மாதிரி who did this அப்படின்னு. and he gave me the access and that's how everything happened. and அதுக்கு முன்னாடி we had to record a sort of similar டிம்பர்ல இருக்கிற வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னா. ஸோ அதுக்கு பிரியங்கா வந்து ரெக்கார்ட் பண்ணோம். Evening. Congrats for the long break concert. Thank you. You said you wanted to go close to the 360 degrees system. Want to go close to the audience. Just reaching out to audience and mingling with them, dancing with them. Yeah, பண்ணலாம். Yeah. Yeah, that's the idea. I think few of my other concerts I think உள்ள இறங்கி போயிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஆக்சஸ் we can try. So how about the playlist? Because Vivan sir உடைய ஒரு சாங் லிஸ்ட் அப்படின்னு எடுத்துட்டா எல்லாருக்கும் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்கு. ஒரு 5 நாள் கண்டினியூஸா தொடர்ந்து Vivan ஹிட்ஸ் மட்டும் கான்செர்ட் பண்ணாலே ரிப்பீட் ஆகாத அளவுக்கு உங்களுக்கு சாங்ஸ் ஹிட் சாங்ஸ் வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. அந்த வகையில இங்க கான்செர்ட்டுக்கு எந்த மாதிரி ஸ்பெஷலான பிளேலிஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கீங்க? ஓகே பட் டஃபாக தான் இருந்தது பிளேலிஸ்ட் சாங்ஸ் சூஸ் பண்ணுறது. பிகாஸ் ஒருத்தருக்கு ஒரு ஃபேவரட்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணுற மாதிரி அந்த பிளேலிஸ்ட் அதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே எல்லாரோட ஃபேவரட்ஸான பிளேலிஸ்ட் நிறைய இருக்க போகுது. ஓகே ஈவன் சார் ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீடியா மீட் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து நீங்க நிறைய படம் பண்றீங்க, நிறைய படத்துல வந்து நீங்க ஒர்க்கும் பண்றீங்க. இந்த இதுல வந்து எத்தனை பாட்டு பாட போறீங்க, நீங்க எத்தனை பாட்டு வந்து பாட போறீங்க உங்க டீம் சைட்ல இருந்து? I think 35 to 36 songs totally. ஸோ அதில் பாதி என்னோட வாய்ஸ் தான். அப்புறம் வந்து நீங்க ரொம்ப பிஸியான டைம்ல வந்து கோட் பண்றீங்க, அது இந்த லெவல்ல வந்திருக்கு. ரொம்ப பிஸியில வேலை செய்யறேன் அவ்வளவுதான். ஸோ லைக் சூப்பர் எக்ஸைட்டட் ஃபார் கோட். லைக் நீங்க பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. கெப்பாசிட்டி எவ்வளவு சார் இருக்கும்? என்னன்னா இப்போ நிறைய ஃபேன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காங்க. ஒரு டைமும் நீங்க வந்து லைவ் கான்சர்ட் பண்ணும்போதும் இன்க்ரீஸ் ஆகினே போகுது சரிங்களா? இப்போ நந்தனத்துல பண்றோம், நந்தனத்துல வந்து ஒரு பேக்கேஜ் தான் வந்து உட்கார முடியும். ஆனா டிக்கெட் வரி வந்து நிறைய வித்துறாங்க. பிளஸ் அது இல்லாம வந்து எக்ஸஸா வந்து ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்துடுறாங்க. அதே மாதிரி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்க இந்த சைட்ல இருந்து? அது டீம் இது வரைக்கும் எங்க கான்செப்ட் நீங்க நினைக்கிறேன். அதான் இந்த ஷோ எங்களை தேடி கொடுத்துருக்கேன். இல்ல அது எல்லாருக்குமே நடக்கும். அது லிமிடேஷன்ஸ் பண்றது தான். இப்போ எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க சோல்ட் அவுட் பண்ணிடுவோம். நாங்க பிசிக்கல் டிக்கெட்ஸ் விற்கிறது இல்லை, என்னதான் இருந்தாலும் ஆன்லைன் தான் விற்கிறோம். வெரி கிளியர் ஆன் திஸ் டைம் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் வராங்கன்னா நம்மளை நம்பி தான் வராங்க. வந்துட்டு ஆர்டிஸ்ட் நம்மளை நம்பி தான் இந்த ஷோ கொடுக்குறாங்க. இருக்கும்போது we just make sure that இதான் கெப்பாசிட்டி, நம்ம கெப்பாசிட்டி மேல போகக்கூடாது. நம்ம அந்த எக்ஸ்டெண்ட் பண்றது, எக்ஸ்ட்ராவா கொடுத்துடுறது கண்டிப்பா. ஓகே வெரி வெல் சார்.